1ஆம் தேதி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் தொடர் போராட்டத்தை அறிவித்தது. 3ஆம் தேதி ஏஐடிசி சங்கம் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்தது. எல்லா சங்கங்களும் இணைந்து சிஐடி சங்கம் உட்பட இங்க இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் உட்பட ஒரே கருத்தோடு ஒத்த கருத்தோடு இந்த தினத்திலே களத்திலே இருக்கிறோம். 2 நாட்கள் அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். பிசிகா சங்கம், சூப்பர்வைசர் சங்கம், அரசு பணியாளர் சங்கம், நாம் தமிழர் சங்கம், விற்பனையாளர் சங்கம், வேற ஏதாவது பேர் இருக்கா? SC/ST சங்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி சங்கம், 23 சங்கங்கள். எதனா பேர் கொடுப்பில்ல, அது வேற ஒரு சிக்கலாயிட போகுது. அதுக்காக சொல்றேன். TUCC சங்கம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒத்த கருத்தோட இந்த ஆட்சி முடிகிற தருவாயில ஒன்னா சேர்ந்து நின்று இருக்கோம். முதல்ல நம்ம அங்கீகரிப்பதற்கு தவறக்கூடாது. ஒன்னா சேர்ந்து ஆட்சி முடிகிற நாட்களுக்குள்ள நம்ம அத்தனை சங்கமும் போராடக்கூடிய, வழக்கு நடத்தக்கூடிய, இயக்கம் நடத்தக்கூடிய, நம்பிக்கையோடு களத்தில் நிற்கக்கூடிய சங்கங்கள் ஒரே அணியாக நின்று இருக்கிறோம் என்பது இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கூடிய மிகப்பெரிய சக்தி. கோரிக்கை முடிஞ்சுதா? கடைசியா தொழிலாளி கேட்கறது, விற்பனையாளர் கேட்கறது, சூப்பர்வைசர் கேட்கறது, உதவி அதான் கோரிக்கை முடிஞ்சதா இல்ல? அதை பத்தி சொல்லு. சங்கம் ஏஜென்ட் இல்ல, ஏஜென்சி இல்ல. சங்கம் உன்னை ஒற்றுமைப்படுத்தி, உனக்கு நம்பிக்கை கொடுத்து, உனக்காக போராடலான்னு சொல்லி அர்ப்பணிப்போட எல்லா நாளையும் களத்தை நின்று உன்னை கண்ணு கருத்துமா பாக்குறதா சங்கம். அதான் சங்கம். சங்கம் ஏதோ எனக்கு ஓட்டு போட்டுரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனைத்தையும் செஞ்சு கொடுத்துறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லுறேன். இந்த போராட்ட குழுவும் களத்துல இறங்கி போராடுவோம், ஒற்றுமையோட போராடுவோம். எப்படி நீ போன்றதுல சொன்னோம். ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு வலியுறுத்த நினைக்கிறேன்னா, பணி நிரந்தர கோரிக்கை, ஓய்வூதிய கோரிக்கை, காலமுறை ஊதிய கோரிக்கை, இந்த 3 முக்கிய கோரிக்கைகளில் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதா அப்படின்னு சொன்னா, அந்த கோரிக்கைய இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையில முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இல்ல. ஆனா பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதிய கோரிக்கைக்கு இந்த 23 வருஷத்துல ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போய் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் முடிவின் அடிப்படையில் அரசாங்கம் தீர்மானிக்கும் என்று முதல் முறையாக அடுத்த நகர்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 19 நாள் போராட்டம் நடந்திருக்கு. 23 வருஷம் முடியல. எல்லாரும் முட்டி பார்த்திருக்கோம், முட்டிக்கிட்டே இருக்கும். அந்த முன்னாள் நடந்த போராட்டத்தோட தொடர்ச்சி தான் இது. இந்த 19 நாள் போராட்டம் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. பல சங்கங்கள் முட்டி மோதி, சஸ்பெண்ட் ஆகி, தியாகம் பண்ணி, அர்ப்பணி பண்ணி, கோர்ட்ல போய் உத்தரவுகளை வாங்கி, பல்வேறு இயக்கங்களை நடத்தி, பல சங்கங்கள் பொறுப்பெடுத்து, அதனோட தொடர்ச்சி தான் இந்த 19 நாள். இந்த 19 நாள்ல அவங்க தரப்புல இருந்து நாங்கள் ஒரு குழுவை அமைக்கிறோம். அந்த குழு அமைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிறோம். அந்த குழு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியத்தை பத்தி முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்றதுல முடிவு எடுத்துட்டாங்க. அது ஒண்ணு டவுட் இல்ல. சரி, நம்ம ஆட்கள் எல்லாமே லீகலாவும் புத்திசாலிங்க, விவரங்கள் நிறைய அறிந்தவங்க. உன்னை கண்ணை மூடிட்டு எதையும் நம்புறவங்க இல்ல. அப்படிதானே? சங்க தொழிலாளிக்கெல்லாம் அறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், தலையில யோசிக்கிற எண்ணம் இருக்குன்னா சங்க தலைமைகளும் அதை உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். சங்க தலைமைகளுக்கும் அது இருக்கும். அதை நீங்க நன்கு அறிவீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இத்தனை வருஷத்துல ஒரு புடி கிடைக்கல. நாளையோட சட்டப்பேரவை முடியுது. 23 அமைச்சரவை எல்லாத்தையும் முடிச்சு ஏறக்கட்டு ஊருக்கு போகும்போது பெட்டி எடுத்துன்னு போவாங்க தெரியுமா? எல்லாரும் அவங்க வீட்டுல பேனை வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போய் பேக் எடுத்துன்னு போய் வைப்போன்னு. நான் வேற பெட்டி சொல்ல, நீங்க வேற மாதிரி எதனா புரிஞ்சுக்க போறீங்க. நான் துணிமணி பெட்டி மாதிரி பார்ட்டி ஏற கட்டுற நிலைமையில எலெக்ஷன் கேம்பெயின் போற நிலைமையில இருக்காங்க. நம்ம திட்டமிட்டு இந்த போராட்டம் உடனே நடக்கல. 1ஆம் தேதி நடக்கும்போது காலவரையற்ற போராட்ட திட்டமிட்டா சங்கத்தினோட தனிப்பட்ட முடிவு திட்டமிட்டு. 3ஆம் தேதி நடக்குனா முடிவு. தோழர்கள் இணைந்து கொண்டதும்
திட்டமிட்ட முடிவுதான். திட்டமிட்டு தான் உள்ள எல்லாருமே சேர்ந்திருப்போம். ஆனா இந்த நேரத்துல எது வரைக்கும் நகரும், எது வரைக்கும் நகராது, எந்த சூழல் போகும் அப்படின்றத எல்லாமே அறியாம இல்ல. ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு 23 வருஷம் வழி இருக்கு. அவங்களுக்கு எப்பயுமே என்னன்னா வேண்டியது கிடைக்குமான்றது எதிர்பார்த்தாதான் விற்பனையாளர், தொழிலாளி நான் நினைப்பேன் எனக்கு கிடைச்சிடாதா, இந்த டைம்லயாவது கிடைச்சிடாதா. ஒரு தடவை ரன்னிங் போறேன், ஒரு தடவை போகும்போது பேசணுமா? ஒரு தடவை முட்டி மோதி பாக்குறோம், இந்த தடவை நடந்துடாதா, பக்கத்துல போறோமா நிக்கிறோமா. ஆனா ஒண்ணு, இந்த 5 வருடங்கள்ல ஆட்சி முடிகிற தருவாயில 3 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் என்பதை வெற்றிகரமாக நடத்தி வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்புக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டோம். வேலை நிறுத்த போராட்டம் என்பது நடக்கல. சரி, நடக்கலன்றதுல இருந்து ஐயோ நடக்கல எதுவும் நடக்காது, இதுக்கப்புறம் எதுவும் முடியாது, அப்படி ஏதாவது தொடர்ந்து போக முடியுமானா முடியாது. பக்கத்துல கூட்டின்னு போய் அந்த இடத்துல இருந்து அடுத்து தாண்டறதுக்கு வேலை நிறுத்த தாண்டல, இது இடத்துல நின்று. ஆனா ஒண்ணு, 3 மணி நேரம் செஞ்சு பார்க்க முடியும், நம்மளாலையும் வெற்றிகரமா வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்க முடியும்ன்றத இந்த 19 நாள் போராட்டம் ஒரு உறுதி அளிச்சிருக்கு. இதை உறுதி அளிக்க சொல்ல முடியாது. அப்புறம் ஒண்ணு, சங்கங்களை ஏற்றுக்கொள்வது ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு ஒரு தனித்தனி வழிமுறை இருக்கும், தனித்தனி ஸ்டைல் இருக்கும், தனித்தனி பண்புகள் இருக்கும், தனித்தனி பலம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி ஊழியரோட நலனுக்காக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம்னு சொல்லி சேர்றது இருக்குல்ல, அது இந்த முறை நடந்துருச்சு. ஆனா இது தொடருமா? என்னை போன்றதுலாம் முக்கியமான கேள்வி என்னன்னா, எல்லாத்தையும் விட நான் முக்கியமா நினைக்கிறது, இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒற்றுமை எக்காரணம் கொண்டும் விலகாமல் தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய விருப்பம். தோழர்களே, 2 நாள் பேச்சுவார்த்தையில் அவங்க அறிவிச்சிருக்கிறது 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய போராட்ட காலத்தில் வந்த ஷோகாஸ் நோட்டீஸ், சஸ்பென்ஷன், அது போராட்ட காரணமா நடந்திருக்கலாம், இல்ல தனியா நடந்திருக்கலாம். சஸ்பென்ஷன், வேற எந்த நடவடிக்கை இருக்கோ அந்த நடவடிக்கையின் மீது எந்த மேல் நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைப்போம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இது ஒரு பாயிண்ட் தான். வெளியில இருக்கக்கூடிய குடோன்ல இருக்கக்கூடியவங்களை மொத்த பேரையும் கடையில போடுவது, ஏன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு தேர்தல் கமிஷன் வச்சா அதுவும் போச்சு, திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசத்துக்கு அதுவும் போச்சு. அவங்க யாரும் திருப்பி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. குடோன்ல இருக்கிறவங்களையும் சஸ்பென்ஷன்ல இருக்கிற முடியும். நாங்க 500க்கும் மேற்பட்டோரை நாங்கள் பணி அமர்த்துகிறோம் என்று உடனடியாக வேலை வழங்குகிறோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இது 2வது விஷயம். சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், இது எல்லாமே கமிட்டி. அந்த கமிட்டியில சங்கங்கள் சார்பா நேரடியாக போய் பேசலாம், என்னன்னு முன்வைக்கலாம். இந்த முன்வைப்புகள் எல்லாத்தையுமே வச்சு அவங்க முடிவை கவர்மெண்ட் கொடுக்கணும். ஒரு விஷயம் இருக்கு, கமிட்டின்னு ஒன்று போட்டா கண் துடைப்புக்காகவும் கமிட்டி போட்டு ஏமாற்ற முடியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கமிட்டின்னு போட்டா அந்த கமிட்டியை கேள்வி கேட்கறவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கமிட்டி படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாகணும்ன்றது நடந்திருக்கு. அப்ப பலத்துல இருந்து அணுகு போறோமா, பலவீனத்துல இருந்து அணுகு போறோமா? நம்ம சும்மாவே வாய்ப்பு கிடைக்கும் போது எழுந்து நிற்போம். நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இறுக்கங்கள், தடை, ஒற்றுமையின்மை பல்வேறு காலங்களாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி முடிவு சொல்லி ஆகணும். அந்த முடிவை சொல்லி நம்ம யாராவது போய் நம்ம ஒரு சங்கத்திலேருந்து பணி இயந்திரம் கொடுக்காங்கன்னு சொல்ல போறோமா? பணி இயந்திரம் கொடுக்குற வரைக்கும் இடைக்கால ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லாம இருக்க போறோமா? ஓய்வூதியம் கொடுக்காம இருக்க சொல்ல போறோமா? எல்லா சங்கங்களும் ஒரே குரல்ல போய்
எங்களுக்கு பணி இயந்திரம், ஓய்வூதியம், காலமுறை ஊதியத்தை இப்ப நீ கமிட்டி போட்ட, சீக்கிரமா முடிவெடு. நாங்க தூங்க முடியாது. கமிட்டி உத்தரவை உடனே ஏற்ற அரசாங்கம் நடத்து. அடுத்த கையில புடிச்சுக்க போறோம். நீ வச்ச கமிட்டி, நீ கொண்டு வர கமிட்டி, அரசாங்கம் நியமிச்ச கமிட்டி, இந்த ஆட்சியினுடைய இறுதியில நீ வச்ச கமிட்டிக்கு நீ பதில் சொல்லணும். நீ செஞ்சாகணும்னு அவங்கள வாக்குறுதியை நல்லா ஒண்ணு கவனிக்கணும். நாங்கள் தேர்தல் காலத்தில் வந்தால் வாக்குறுதி ஜெனரல் அறிவிச்சிருக்காங்க. கடந்த வாக்குறுதியில 10 வருஷங்கள் பணி செய்தால் மட்டுமே வாக்குறுதி. நமக்கு வாக்குறுதியும் தாண்டி ஒரு குழு என்பது அமைக்கப்படும் என்பது அரசாங்கத்திலிருந்து அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் வீரியமாக தொடர்ந்து 3 மணி நேரம் கடையடைப்பு நடத்தியதால் மட்டுமே இந்த குழு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப எல்லாத்தையும் சின்னதா எல்லாத்தையும் ஈஸியா பாத்திர முடியும். அந்த நெருப்புல இருக்கான் பார், வழியில் இருக்கான் பார், அவனுக்கு தான் கஷ்டம் என்னன்னு புரியும். இங்க 20 நாள் காத்திருப்பு போராட்டத்துல நம்ம எத்தனை பேர் வந்தோம், எத்தனை பேர் இருந்தோம். தமிழ்நாட்டில் சைட்ல இருந்து பேசுவாங்க, வாட்ஸ்அப்ல இருந்து பேசுவாங்க, பேஸ்புக்ல இருந்து பேசுவாங்க, எல்லா சைட்லயும் விதவிதமா பேசுவாங்க. அதுல இருந்து ஒரு போராட்டத்தை கட்டமைக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் தொழிலாளர் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையாக உண்மையாக இந்த 19 நாளும் போராட்டம் நடந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கஷ்டப்பட்டு தாங்கி நின்றுருக்கோம். என்னால பேர் சொல்லி சொல்ல முடியும். இந்த 19 நாள் ஊருக்கு போகாம இங்க தங்கி இருக்கிறவங்கள பேர் சொல்லி சொல்ல முடியும். ஏதாவது நடந்துடாதாங்க தொழிலாளிக்கு? சங்கம்லாம் செஞ்சு கொடுத்துட மாட்டாங்களா? நாங்க சூப்பர் மேன்லாம் இல்லைல்ல. நாங்க வந்து சினிமாவில் படுத்த வர்ற மாதிரி அப்படி வந்து இப்படி பேச ஒண்ணு, அப்படி சேர்ல கால் போட்டு டக்குன்னு முடிச்சு போறது இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த 2 நாள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கமிட்டி அமைச்சர்னா கமிட்டி அமைச்சிருக்கு, வெளியே இருக்கவங்க உள்ள போறோம்னா உள்ள போயிருக்கு. நாங்க என்ன ஒண்ணும் கேட்டோம், ஊதியம் கொடுங்க. இஎஸ்ஐ குறிய விஷயமும் பேசியிருக்காங்க. இஎஸ்ஐ ஓகே ஆயிருச்சுன்ற விஷயத்த 1000 ரூபாய் பிடித்து வைத்ததை தருவதற்கும் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஎஸ்ஐக்கு ஜிஓ போட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் தாண்டி நம்ம குறி பணி இருந்திருந்தான். ஆனா எல்லாருக்குமே நான் பணி இருந்த பத்தின ஒண்ணு தோழா, இந்த 3 கோரிக்கை கொஞ்சம் டைட்டு பிடிச்சி நின்றதுனால அதை பேசிருக்காங்க. குறிப்பா இன்னொரு பாயிண்ட், காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம். இந்த திட்டத்துல எம்டி ஒரு முன்வை வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒன்று சொல்றோம், பழைய ஆளுங்களே எடுப்பாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து அதை சொல்லி திருப்பி தள்ள கட்டி எங்க கிட்ட விட்டுருவீங்க. அப்புறம் ஆட்சி நடுவில் இருந்து சண்டை வந்தா நாங்கெல்லாம் நிற்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 100% இன்னைக்கு அமைச்சர் சொன்னது 100% நாங்க எப்படியாவது இதை அவுட் சோர்ஸ் பண்ணி தொழிலாளிகள் தலையிலிருந்து இதை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுப்போம் சொல்லி இருக்கிறாங்க. நல்லா வார்த்தை கவனிச்சுக்கணும், வார்த்தை கவனிச்சுக்கணும். ஒரு அரசாங்கத்தினுடைய பினாமியாக, அரசாங்கத்துடைய செய்தி சொல்வர்களாக நாங்கள் இங்கு வரவில்லை. நாங்க உங்களை பிரதிநிதிகளாக மட்டும்தான் வந்திருக்கிறோம். நான் சொன்னாங்க சொன்னதே தவிர அது முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு விஷயம்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். எக்காரணம் மட்டும் எடுக்க விடாம பாத்துக்கிறோம். அப்ப அவங்க எடுக்க விடாம பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எடுக்க வைக்க சொல்லி ஒரு இடத்துல குரல் வந்ததுன்னா, இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒருபோதும் தயங்காமல் அந்த 8 மாவட்டம் மட்டும் இல்ல, அத்தனை மாவட்டங்களையும் காலி பாட்டு சிக்கல் கொடுப்போம். அது வேலை நிறுத்த போராட்டமா கன்வெர்ட் ஆச்சுன்னா ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்காமல் தொழிலாளர் கூடவே இருந்து பாதுகாப்பாளனா இருந்து கூட எல்லாருமே இருப்போம். அது எந்த டவுட்டும் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் அவங்க பண்ணுவாங்களா, செய்வாங்களான்றதெல்லாம் கேள்வி இருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு சொல்லித்தான் போயிருக்காரு அமைச்சர். நான் முழுசா விரும்புறேன், 100% இதை நான் உடன்படுறேன். காலிப்பாட்டு திட்டத்தை நான் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது, அவுட் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கிளியரா இருக்கும். எம்டி என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கூட எஸ்ஆர்எம்க்குலாம் டைரக்ஷன் போட்டு வாங்க விடாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்றேன்னு பேசியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கத்துடைய நாளைக்கு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்கும். நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் போராடி தாக்குதலுக்குள்ளாகி பரிசீலனை பண்ணுவோன்னு போயிட்டாங்க. அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் வேலை நிறுத்த காலத்துல சம்பளம் வருமானு கேட்டு போயிட்டாங்க. டாஸ்மாக் இந்த இடத்துல இருந்துச்சு. டாஸ்மாக்ல இருந்து தான்
பணி நிரந்தரம் பண்ணுவதற்கான குழு என்பது அமைக்கப்படும் ஒரு வார்த்தையை புடிச்சுட்டாவது நிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் 3 மணி நேரம் செய். இப்போ தொழிலாளிங்க இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு செட்டு நீ போகாம இங்க என்ன நாள் நிற்கும். அதுல ஒண்ணு எனக்கு டவுட் இல்லை, ஒரு டவுட் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய முன்னணியில போர்க்களத்தில் இருக்கிறவங்க நாளைய தேதியோடு சட்டப்பேரவை முடிந்து விடுகிறது. நாளைய தேதி பிறகு அறிவிப்பு இல்லை. 23ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். எந்த அறிவிப்பும் வழங்குவதற்கு அவர் தயாரா இல்லை. 2000 ரூபாய் சம்பளம் பற்றி நாளைக்கு தனியா பார்த்து பினான்ஸ் செக்ரட்டரி பார்த்து பேசிட்டு 2000 ரூபாய் மேல கொடுக்கறதான்ற அறிவிப்பை பத்தி நாங்க பேசி சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. உறுதி எதுவும் கொடுக்கல, ஆனா சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லா பேச்சுவார்த்தை எல்லா தலைவர்களும் நேற்று நீலேருந்து இடைக்கால சம்பளம் அறிவிங்க. நீ வரது வரட்டும் பணியந்திரன், நான் கமிட்டியில போய் பேசிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு பசிக்குது, இடைக்காலமா சம்பள உயர்வு கூட நம்ம கேட்டோம். ஆனா அவங்க நாங்க பேசிட்டு வர்றோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு 2-3 நிமிஷம் தொகுத்து சொல்லணும்னா வெளியே இருக்கிறவன் உள்ள வருவான். ஒண்ணு காலிபாடு திட்டம் 100% உங்களை தொடமாட்டோம் சொல்லி அமைச்சர் வாயை திறந்து இன்றைய தினம்தான் பேசி இருக்கிறார். கோர்ட்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், நாங்க வெளியே வச்சு பண்ண வைக்கிறதெல்லாம் பேசுறாங்க. ஆனா வாயிலிருந்து 100% உங்களை நாங்க தொடாம இருக்க பாக்குறோம். ஏன்னா நீ பணியந்திர கோரிக்கை இருக்கும்போது காலிபாடு திட்ட கோரிக்கை உங்களுக்கு பெருசா தெரியல பேசுறது. ஆனா ஒண்ணு காலிபாடு திட்டத்துல நம்ம உயிர் இருக்குது, இந்த ராஜாவோட உயிர் கிளியோட இதயத்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலிபாடு திட்டத்துல கஷ்டம் இருக்குன்றத நம்ம உணர்ந்திருக்கிறோம். தோடா இந்த 23 வருஷம் வழி ஆட்சி முடிகிற தருவாய் குழு என்பது அமைக்கப்பட்டால் அத்தனை சங்கங்களும் மொத்த குரலோடு சேர்ந்து நாம் பணியந்திரத்துக்கு உண்டான கோரிக்கையை இன்னும் வலிமைப்படுத்துவோமே தவிர அதை டைலூட்டாக பார்த்துக்க மாட்டோம் ஒருபோதும். நான் உறுதியா சொல்றேன், இந்த 19 நாள் போராட்டம் மேலே எழுந்து மேலே போவோமே தவிர கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. தோழர்களே, நம்ம இறங்கணும், நம்மால் இறங்கணும், லாஸ்ட் மினிட்ல இறங்கணும். எல்லாருக்குமே இவ்வளவு பெருசா ஒண்ணு சேருவோம், என்ன ஒன்னா சேர்ந்து நிற்போம், ஒரு நாள் ரூம்ல உட்காந்து பேசுவோம், ஒரு முகத்தை பார்த்து நார்மல் ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணெல்லாம் யாருக்குமே இல்லை. முகத்தை கூட பார்க்காம இருந்தோம், பேசிய கூட இல்லாம இருந்தோம், கன்வின்ஸ் ஆகாம இருந்தோம், அவங்கவுங்க தனித்தனி இருந்தோம். ஆனா நான் உறுதியா சொல்றேன், 19 அந்த சாயங்கால நேரத்துல எல்லாருமே ஒண்ணுன்ற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டோம். வர வச்சதுல அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இருக்கு. நம்ம எதிர்க்க வேண்டியது, நம்ம முரண்பட வேண்டியது சங்கங்களா அல்லது அரசாங்கமா? சங்கங்கன்றதை எல்லாருமே உணர்ந்து ஒரே பக்கம் தான் நின்றுருக்கும். போராட்டம் கிடைச்சக்கூடிய முக்கிய விஷயம். அப்புறம் ஒண்ணு, 19 நாள்ல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் டாஸ்மாக் ஊழியர் பசியில் இருக்கான், அவனுக்கு சம்பளம் இல்லை, 10 ரூபாய் விட்டு பொழைச்சவன் ரோடுக்கு வரான், அவன் ஏன் போராட்டம் பண்றான், அவனுக்கு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்குன்றத இந்த 19 நாள் போராட்டத்துல நம்மளால எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கோம். போராட்டம் வரும்போது நீங்க போகாது, கடைசி திருப்பி வருவோம், குத்த வேணாம், பட்டுன்னு வந்து முடிப்போம். கிடைச்சுதா கிடைக்கலையா, முடிஞ்சுதா முடியலையா, பதில பச்சுன்னு சொல்லு, சுத்த வேணாம், எனக்கு தெளிவா பதில் வேணும். கிடைக்கல, ஆனா கிடைப்பதற்குண்டான வழியை இந்த போராட்ட குழு உருவாக்கி இருக்கு. சட்டம் போடணும், பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கணும், பினான்ஸ் கமிஷன் உட்காந்து நடத்தணும், ஆட்சி அடுத்த கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு இருக்குன்ற நினைப்பு வரணும். இதெல்லாம் சேர்ந்து பணியந்திரம் அறிவிப்பாங்கன்னு. ஆனா ஒண்ணு, அடுத்து யார் ஆட்சி அமைச்சாலும் இந்த 19 நாள் போராட்டம் கேட்டதும் கமிட்டி ஆரம்பிச்சதும் மறக்காம யார் தலையிலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை உறுதிப்படுத்திருக்கோம், அதை உறுதிப்படுத்திருக்கோம். ஒண்ணு இருக்கு, எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போன விருப்பம் வந்து தப்பு இல்லை. படிநிலைமைகள் இருக்குது. படிநிலைமை என்ன? சரி நான் கேட்கிறேன், 24,000 ஊழியர்கள் இங்க வந்தாங்களா? அங்கங்க இருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க, கரெக்டா? ரயில்வே போறாங்க 76% சப்போர்ட் கொடுத்தாங்க, கரெக்டா? அதுல ஒரு 24% நமக்கு தெரியும் எந்த சங்கம் நின்னாங்கன்னு விட்டுருவோம். இங்க காத்திருப்பு போராட்டம் நடக்கிறோம், எவ்வளவு பேர் இறக்க முடிஞ்சது பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா? முதல்ல ஒற்றுமையை பலப்படுத்துவதும் தொழிலாளிகள் ஒன்று சேர்க்கிறதும்
சங்கங்கள் ஒற்றுமையோடு இருப்பதும், இது இருந்தால் மட்டும்தான் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நம்மளால ஜெயிக்க முடியும். தனி ஒரு சங்கத்தினால், தனி ஒரு சங்கம் மட்டும் தலையிட்டு தனி ஒரு சங்கம் போராடுறதுனா சங்கம் நல்லா பண்ணலாம், விதவிதமா ஸ்டெப் எடுக்கலாம், அது போராட்டம் வலுவடையத்து கூட செய்யலாம். ஆனா நீ எதை பண்ணாலும் நான் காதை முடிப்பேன், நான் கேட்கவே மாட்டேன், டாஸ்மாக் ஊழியரை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரே வழி தீவிரமான போராட்டங்கள், தொழிற்சங்களுடைய ஒற்றுமை, தொழிலாளருடைய ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். வேற எப்படி நடக்காது. அதை கஷ்டப்பட்டு இந்த 19 நாள்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிற்சங்க தலைவர்கள், தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டு சொல்ல வேண்டியது கடமை நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 19 நாள்ல சங்கம் பின்னாடியும் போராட்டத்தின் பின்னாடி ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு நம்பிக்கையோட இந்த சங்கங்களுக்கு பின்புலமா இருந்த பணியாளர்கள், ஊழியர்களை பாராட்டுவது என்பது போராட்டக்குழு சார்பில் கடமைப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிற்சங்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பிசிகே சார்பா பேசியிருக்காங்க, வேல்முருகன் சார் பேசியிருக்காங்க, பல பேர் நமக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. வீரபாண்டியன் தோழர், சண்முகன் தோழர், பிசிகே தலைவர், தொல் திருமாவளவன் தோழர், ஆசை தம்பி தோழர், காங்கிரஸ், பல்வேறு இயக்கங்கள் நம்ம இந்த 19 நாள் ஒன்னா இருந்ததுனால ஒன்னா வந்திருக்காங்க. நம்ம தனியா செஞ்சா அது நடக்க மாட்டேங்குது. ஒரு அமைப்பு மட்டும் பேசிட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு எல்லா அமைப்பும் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. தோடா வீண் போகாத தோடா, எலெக்ஷன் முடியுது, நாளைக்கு முடியுது, இந்த ஒரு வாரத்தோட முடிஞ்சிச்சு. 2 மாசம் எந்த அசைவும் இருக்காது. பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா, ஒரு வேலை நீங்க நாங்கெல்லாம் என்ன முடிவில் இருந்தோம்னா ஏதாவது போராட்டத்தை அறிவிச்சிடணும், விடக்கூடாது, காலிப்பாட்டை திரும்ப பெற அறிவிச்சணும்னு ஒரு தரப்பு, இல்ல காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து வச்சுன்னு ஒரு அறிவிப்பு, இல்லையா வேலை நிறுத்த உடனே அறிவிச்சணுன்றது ஒரு அறிவிப்புக்குன்னு ஒரு தரப்பு. இது எல்லாத்துடைய தரப்பு. நாளையிலிருந்து உன்னை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கோ பேசுவதற்கோ அந்த தரப்புக்கு வேலை இல்லைன்னு வச்சிருக்காங்க. நம்ம தனியா நடத்துறோம், நடத்த முடியும். யார் பேச போறோம்? நம்மளோட பேசுறதுக்கு ஆள் இருக்க போதா? யாருன்னா பேசுவாங்களா? யாருமே செலுத்துக்கிட்ட நம்ம தனியா பேசிருக்கலாம், வேலை அறிவிச்சிடலாம், பண்ணல. யார் பேசுறது நடத்த போறா? பேச்சுவார்த்தை நடத்த எதிரில் ஆள் இல்ல. 2 மாச காலம் இருக்கு. 2 மாச காலத்துக்குள்ள இப்ப அவங்க எழுதுனதெல்லாம் ரெக்கார்டா வரணும். இந்த குழு அமைச்சது, உள்ள போடுறேன்னு சொன்னது, காலி பாட்டு திரும்ப பெருத்திட்டோம், எல்லாம் எழுத்துப்பூர்வமா வரணும். அப்ப எழுத்துப்பூர்வமா வரணும்னா நாளைக்கு வெளியிடுறாங்களான்னு பார்ப்போம். இல்ல திங்கட்கிழமை இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு எம்டி ஆபீஸ போய் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் எங்க, எழுத்துப்பூர்வமான கடிதம் எங்கன்னு போய் கேட்கும். கேட்டது மட்டுமல்லாமல் இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு போய் கேட்டோம் என்ன நடந்ததுன்ற அறிக்கையும் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு தகவல் சொல்லி வெளியிடப்படும். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 மாசம் இருக்கு. எல்லா கட்சிகிட்டையும் கேட்டு டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்தணும், ஓய்வூதிய காலமுறை ஊதியம் வழங்கணும், உங்க வாக்குறுதியில உங்க கட்சியினுடைய அறிக்கையில தயவு செஞ்சு போடுங்கன்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து இந்த கோரிக்கைக்கு வலுவூட்டக்கூடிய வேலையை இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு பார்க்க வேண்டும். எல்லா கட்சியும் அறிவி, எங்களை விட்டுறாத, கை கழுவிடாத, பண்ணு. அதே நேரத்தில் கமிட்டி போட்டா 2 மாசம் அவங்களுக்கு வேணா தேர்தல் பிரச்சாரமா இருக்கலாம். தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஓய்வு இருக்கக்கூடாது. எழுத்துப்பூர்வமா எல்லா சங்கமும் ஒரு கூட்டம் போட்டு கோரிக்கை வச்சுட்டு அந்த ரைட்டிங்ல டிராப் பண்ணிட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு சீக்கிரமா பண்ணி முடி. அவன் திருப்பி ஆட்சிக்கு வரதுக்குள்ள என் வேலையை முடிச்சு டிராப்ட் அங்க கொடுத்துரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க மொத்த பேரும் போய் கேட்டுக்கிறோம், மொத்த பேரும் போய் நின்னுக்கிறோம், எல்லா கட்சி தலைவரும் வச்சு பேச வைக்கிறோம். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நமது பணி நிரந்தர கோரிக்கை குரலை மீண்டும் ஒலிக்க வைப்பதற்குண்டான வேலையை இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நிச்சயமாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கு. பல போர் நடந்திருக்கு, பல யுத்தம் நடந்திருக்கு, தூக்கு மேடெல்லாம் ஏறி இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்களாம் பகத்சிங் உட்பட தூக்கு மேடை ஏறி இருக்காங்க. இலங்கையில உரிமைக்காக நின்று 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்மளோட போராட்டத்தவங்க நம்மளோட போராட்டம் முடியாது. இந்த சமூகத்தை அநீதி இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடக்கும். அப்படி நடக்குதுன்னா இப்ப ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு என்பது இந்த அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். கூட நான் பலவீனங்கள் நிறைய பேச விரும்பல.
பல வேலைகளையும் பேச நீங்க திருப்பி நம்ம எழுந்திக்க முடியாது. யார் யாரு எப்படி என்னென்ன சொல்றது எல்லாருமே தெரியும். ஒரு பாயிண்ட், எந்த சங்கத்தோட ஒற்றுமையை குலைச்சாலோ இல்ல ஏதாவது சங்கத்தை பத்தி சிறுமப்படுத்தினாலோ இல்ல தலைவர்களை சிறுமப்படுத்தினாலோ நமக்கு எதிராக நம்மளே நின்றுட்டு நம்ம மூஞ்சில மண்ணை தூக்கி போற கதை. இதை யாருமே விரும்பல. போராட்ட குழு ஒழுங்கெடுத்து கொடுக்கிற எந்த தலைவர்களும் இதை விரும்பல. யாரையும் விட்டு கொடுக்காம ஒரே அணியா நின்று நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்காம எப்படியா தொழிலாளிகளை கரை சேர்க்கணுன்றது மட்டும்தான் எல்லாரோட விருப்பம். நீங்க இந்த போராட்ட குழு மேல ஒருங்கிணைப்பு குழு மேல நம்பிக்கையா இருங்க. நாளையோட முடியுது, இதுக்கப்புறம் இல்ல. நாளைக்கு நீ கடையடைப்பு போராட்டம் நடத்தி சாயங்காலத்துக்குள்ளேயும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அடுத்த விஷயம் பார்ப்பாங்க. ஸோ இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு வேலை பார்ப்போம். நாங்கள் மண்டே திருப்பி போய் பார்க்கறதுக்குரிய வேலையை பார்ப்போம். அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்ப்போம். உங்களுக்கு அறிக்கையா வெளியிடுவோம் என்ன நடந்தது 2 நாள், எப்படி நம்பிக்கையோட அடுத்து மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற செய்தி விரிவா வரும். நான் திரும்பவும் சொல்றேன், பணி நிரந்தரம், ஓய்வூதியம், காலமுறை ஊதியம் கோரிக்கைக்கு முழுமையாக அரசு செவிசாய்த்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியத்துக்கு அடுத்த படிநிலைக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது 100% வழிவகுத்திருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். எந்த கமிட்டியும், யார் பதவியில் போற கமிட்டியும் அதை யார் எப்படி அணுகிறாங்கிறத பொறுத்தா ரிசல்ட். நம்ம வீக்கா போய் அணுகணும்னா தேராது, திருப்பி உடச்சு அணுகணும்னா நம்ம நின்று பலமா நின்றுனா தேரும். கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், நம்ம கையில் வெப்பனே இல்லையா? ஏன்னா இதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் வாழாமல் போயிடுவோமா? தூங்கி எழுந்துக்க மாட்டோமா? அந்தந்த ஊரில் இருக்க மாட்டோமா? பல்வேறு சிரமங்களை தியாகங்களை சந்திச்சு கஷ்டத்தான இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், ஏதாவது ஒரு சங்கம் தனி போராட்டம் அறிவிச்சு நான் பண்றேன்னு சொல்லி நாளைக்கு அறிவிச்சு ஒட்டுமொத்த 24,000 பேர் ஒன்று சேர்ந்து ஏதாவது மாற்றம் வரதுக்கு தனி வழி இருக்கா? புரியுதா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அறிவிச்சானா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகமோ அரசாங்கமோ தயங்கும், யோசிக்கும், நிற்கும். ஒன்னா சேர்ந்து நிற்கிற வழியை பார்ப்போம். நீங்க, நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை முழுமையாக நம்பி, உங்களை நம்பி, உங்களை நம்புங்க, போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை நம்புங்க. பல கஷ்டங்களை வழிகளை தாங்கிட்டோம். இந்த 19 நாள்ல உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமோ எதிர்பார்ப்போ உங்க பக்கத்திலே இருந்து காலைல சாயங்காலம் இருந்து ஓய்வு எடுக்காம தூங்காம எல்லா சிரமங்களையும் எல்லா கேள்விகளையும் எல்லா விமர்சனங்களையும் தாங்கி உங்களை இப்பயும் விட்டுறக்கூடாது. இப்படி நடந்திருக்கு, இதை மொத்தத்தையும் வீக்கா பேசலாம், வேற மாதிரி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் நடக்கல. ஏமாற்றம் போட்டு போயிட்டோம், நாளையிலேருந்து ஒன்னா சேரவேணா, யாரும் கலந்து போங்க அப்படி இல்லை. கிடைச்சிருக்கிறது என்ன? கிடைச்சது போராடினதுனால கிடைச்சதுல இருந்து மீண்டு வருவோம், அடுத்த புடிச்சது கைவேறுவோம். இதுதான் ஆண்டாண்டு காலமா போராளிகள் செய்யக்கூடிய வேலை. வெளியே போக முடியாது. தொழிற்சங்க இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் தொழிலாளர் மீது அவநம்பிக்கை விதைப்பது, பயமுறுத்துவது, இதை காணாம போயிட சொல்றது, அது நம்ம வேலை இல்லை. ஒற்றுமையா இருப்போம், களத்தை நிற்போம், போராடுவோம், ஒன்னா இருந்தா வெற்றி பெறுவோம். நான் கேட்கிறேன், இந்த 18 நாள் 19 நாள் இருந்துச்சு, இப்ப போராடுறவங்க எல்லாம் ஸ்டேன்னு ஒரு விஷயம் வருது. ஒன்னா இருந்ததுனால அறிவிச்சதா இல்ல தூக்கி போட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா? ஒன்னா இருந்தா மாடு கதை தான். நம்ம யாரும் மாடுன்னு எதுவும் குறைச்சி சொல்லணும்னு நினைச்சாதீங்க, அந்த மாதிரி இல்லை. ஒன்னா இருக்கும், பலமா இருப்போம், நாளை நமதாக இருக்கும், டாஸ்மாக் ஊழியர்களுக்காக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு திங்கட்கிழமை எம்டி ஆஃபீஸை பார்ப்போம், அறிக்கை ஒன்று வெளியிடுவோம். நாங்கள் கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம். தொடர்ந்து நடத்தி எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையில் அவங்க வாக்குறுதி வருவதை உறுதிப்படுத்துவோம். முதல் சட்டப்பேரவை துவங்கும் போது எப்படியாவது இந்த கமிட்டி ரிப்போர்ட் அவங்க கையில கொடுத்து பணி இயந்திர கோரிக்கை திரும்ப மேலே எழுந்து வர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அப்புறம் ஒண்ணு இருக்கு, வானா வரணும், போராடினா போராடணும், அவங்க தனிப்பட்ட வீட்டு பிரச்சனைங்க யாருங்க இல்ல. என் வீட்டுல கேஸ் பிரச்சனை, எனக்கு கேட்க ஃபீஸ் வரல, என் சங்கத்துல வேற ஏதோ சந்தா இல்லைன்றதுக்காக போராட்டத்துக்கு வரல. நீ நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா, நீ 23 வருஷத்தை பணியந்திரம் பெறுவியா, நீ எப்படியாவது மேல உயர மாட்டியா, இந்த கோரிக்கைக்காக தான் தொழிற்சங்கம் வந்திருக்கு, தொழிற்சங்க தலைவர் வந்திருக்கோம். அதை நீங்க கவனத்தை ஏற்றுக்கோங்க. எந்த வலி வேதனையும் நாங்க புலம்ப ஆரம்பிச்சா நெகட்டிவா போயிடும். ஆனா அப்படி இல்லை, வலி வேதனையை சுமக்கணும் தொழிற்சங்கம், நம்பிக்கையை விதைக்கணும் தொழிற்சங்கம். நாளை நமதாக இருக்கட்டும். இந்த போராட்டம் தோழர்களே, கடையிலிருந்து தோழர் வலியுறுத்தினது திருச்செந்தூர் தோழர்
கடையிலேருந்து ஒற்றுமையை வலியுறுத்துவோம். இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு சங்கத்தையும் விட்டு கொடுக்காது. நான் ஒன்று சொல்றது என்னன்னா, ஒரு சங்கத்தை ஒரு தலைமையை விட்டு கொடுக்காது தயவு செஞ்சு. இதெல்லாம் நடக்கும். இது நடந்தாதான் நம்ம அதை நடக்க விடக்கூடாது. இந்த பணியந்திர கோரிக்கை, ஓய்வூதிய கோரிக்கை, காலமுறை ஊதிய கோரிக்கை ஒன்னா நேர்கோட்டில் போகணும்னா யாரையும் எந்த சங்கத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. ஒன்னா சேர்ந்து நிற்போம். எப்படியாவது பிடிச்சின்னு கயிறு ஏறி நாளை வேற பார்ப்போம். நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா, நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த கட்ட நகர்வு நடக்கும். நாளை நம்ம தாங்க இருக்க வேண்டும். இந்த 19 நாள் போராட்டத்தில் வெயில மழையில அரசாய் களத்து இருந்து உங்க வேறு விஷயம் எல்லாம் சிந்தினவங்க, உங்க நம்பிக்கை ஒருபோது வீண் போக விட மாட்டோம். உங்களோடு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராளிகள், எதையும் தாங்கக்கூடிய போராளிகள் ஒன்றாக இருக்கிறோம். நம்பிக்கையோட போய் வாருங்கள். இந்த போராட்டம் வீண் போகாம மற்ற நேரத்தில் பாத்துக்கலாம் கூட. நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன், நான் சொல்லிட்டேன், நடக்கும் சொல்றேன், அடுத்த கட்ட வேலைகள் இருக்குன்னு சொல்றேன். அதோட நீங்க புரிஞ்சுப்பீங்க, நிப்பீங்கன்ற நம்பிக்கையோட சொல்றேன். சரிதானா? சரிதானா? ஒரு விஷயம் சொன்னா 1000 காரணம் இருக்கும். ஒரு விஷயம் சொன்னா 1000 காரணம் இருக்கும். நான் சொல்றதை ஏத்துக்கிறவங்கள கை தூக்குங்க. புரியுதுல்ல? சங்கம் சொன்னா கேட்கணும்ல, போராட்டத்துக்கு ஒருங்கிணைப்பு சொன்னா கேட்கணும்ல, தெரியல. நம்பிக்கையோட போய் வாங்க. ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்தா, ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு ஏதாவது எல்லாரும் உள்ள வேலைக்கு இந்த 19 நாள்ல இருந்து எல்லாரும் உள்ள வேலைக்கு போனோம். வேலைக்கு போக முடியல, சங்கம் முன்னணி மூலமா சொல்லுங்க, எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறேன்னு இருக்காங்க. அப்படி நிறுத்தினா நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்த்துப்போம். எங்கிட்ட ஒத்து இருக்காங்க. எம்டி ஆஃபீஸை நம்ம பார்க்க தான் போறோம். இந்த முன்னணியில் யாரும் சும்மா திரும்ப மாட்டோம். நம்ம கிட்ட கொடுத்த வாக்கு மிஸ் ஆனா என்ன பண்ணு நமக்கு தெரியும். அதனால தான் சொல்ற ஒற்றுமை ரொம்ப முக்கியம். நீ ஏதாவது செதறனா, வளர்னா, வேற ஏதாவது பேசணும்னா, ரொம்ப அறிவாளி நினைச்சுக்கிட்டு தப்பா பண்ணனா எல்லாம் செதறும். கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்துருக்கோம். செங்கல்ல கட்டி 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 இந்த 19 நாள் ஒற்றுமை கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஒரு தனிப்பட்ட நபரால் ஏற்படுத்தப்பட்டது இல்லை. இது பல பேர் உழைச்சிருக்கோம். அந்த பல பேர் உழைப்பு வீணாக விட்டுறாங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்க கடைகளை ஒற்றுமையை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், விமர்சனங்கள் ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு உங்க சங்க தலைமை கிட்ட பேசுங்க. இந்த வாட்ஸ்அப் புரட்சி ஏதாவது பண்றேன்னு சொல்லி, வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்கிறேன், நான் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி ஏதாவது நடவடிக்கைகள் இறங்காதீங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். திரும்ப எழுந்து நிக்க போறோம். கமிட்டியை ஃபாலோ பண்ண போறோம். தேர்தல் அறிக்கையில வெளியிட வைக்கிறது வேலை பார்க்க போறோம். ஆட்சி வந்தாலும் விட மாட்டோம். இந்த ஒற்றுமை இருந்துச்சுன்னா அவன் செய்யணும்னு நினைப்பான். பரவாயில்ல, நல்லா உள்ள அடிச்சு விட்டாச்சு. எல்லாம் பெரிய விதவிதமா கேட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. திரும்பி இவனுக்கு ஒன்னே சேர மாட்டானுங்க. சங்கம் நிக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா காலி பாட்டில் திட்டம் மட்டும் இல்ல, புது புது திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. புரிஞ்சுதா? காலி பாட்டில் திட்டம் 8 மாவட்டத்தில் திருப்பி உள்ள நுழைஞ்சுதுன்னா மொத்தமும் சேர்த்து அடிப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அது ஒன்னா சேர்ந்து நிற்கலாம். ஒன்றும் பெரிய டவுட் இல்லை. உங்க சங்கங்களுக்குள்ள விமர்சனம் மற்ற கேள்விகளுங்க ஏதாவது பேசணும்னா ஏதாவது பேச என்கிட்ட வந்து பேசுங்க. நான் பேசாமலாம் போக மாட்டேன். அவங்க சங்க தலைமை கிட்ட பேசுங்க. போராட்டத்தில் முன்னாடி நின்று ஒருங்கிணைப்பில் இருந்த அத்தனை தொழிற்சங்க தலைவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பணியாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.